வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஒரு சின்ன விஷயம், ஆனால் மிக முக்கியமான விஷயம், அதை பார்ப்போம். பணக்கார குடும்பம் என்ற திரைப்படம், எம்ஜிஆர் படம். அதில் ஒரு பாட்டு எழுதினது வாலி, மியூசிக் பை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, சிங்கர் டிஎம் சௌந்தரராஜன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தான் நினைக்கிறேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இப்படி பாட்டு போயிட்டே இருக்கும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, போகக்கூடாது என்பது பொருள். மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் எப்படி போனாலும் அதே பாதையில் நம்ம போயிடலாமா, போகக்கூடாது என்பது பொருள். மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு பாதையில் போயிருக்காங்க, சந்தோஷமாக இருந்திருக்காங்க, அமைதியாக இருந்திருக்காங்க. அந்த பாதையை நாம் மறந்து போகலாமா. பாட்டு இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் இது ஞாபகம் வச்சுங்க, என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த கண்கள், காது, இது எல்லாமே அது ஏதோ ஒன்று நோக்கி போயிட்டே இருக்கும். அதுக்கு பிடிச்ச விஷயங்களை அதை நோக்கி போயின்னு இருக்கும். அந்த பாதையில் கால்கள் கைகள் போகலாமா, போகக்கூடாது. இந்த கண்கள் கால்கள் இதெல்லாம் விரும்பி போகிற பாதையில் மனம் போகலாமா, போகக்கூடாது. அதே மாதிரி மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. நம்ம முன்னோர்கள் போன பாதையில் அவங்க இதெல்லாம் சந்திச்சிருக்காங்க, நமக்கு எதோ கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த பாதையை நாம் மறக்கக்கூடாது. இது 5500 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதாவில் தியான யோகா சாப்டரில் 5வது ஸ்லோகத்தில் இன்னொரு மாதிரி சொல்லியிருக்கார். அது சொல்லிடுறேன். உத்தரேத் ஆத்மன் ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதயேத், ஆத்மைவ ஹி ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுஹு ஆத்மனஹா. இங்கே ஆத்மானாக்கா மனசுன்னு அர்த்தம். இங்கே இந்த மனசு தன்னை தானே உயர்த்தி கொள்ள வேண்டும். மனிதனை உயர்த்தி கொள்வதுன்னா மனதை உயர்த்தி கொள்வது என்று தான் அர்த்தம். மனது சரியாக இருக்குன்னு வச்சுங்க, அந்த மனுஷன் சரியாக தான் இருப்பான். ஸோ உத்தரேத் ஆத்மன் ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதயேத். அந்த மனசை தளர விடாதீர்கள். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனசு போகலாமா, போகக்கூடாது. ஆத்மைவஹி ஆத்மனோ பந்து, மனசுக்கு மிகச்சிறந்த நண்பன் யாருன்னாக்கா அதே தான் மனசு தான். எந்த மனசு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குமோ, தன்னைத்தான் கட்டுப்படுத்தி கொள்ளுமோ, அந்த மனசு உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பன். அப்படி இல்லாத மனசு, கட்டுப்பாடு இல்லாத மனசு, கண் போன போக்கில் போகிற மனசு, கால் போன போக்கில் போகிற மனசு, அது ஆத்மைவ ரிபுஹு ஆத்மனஹா. நமக்கு பெரிய ஆபத்து கொடுக்கக்கூடிய சத்ரு. நமக்கு எதிரின்னு வேறு யாரும் வேண்டாம். நம்ம மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத மனசு தான் நமக்கு பெரிய எதிரி. கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் மனசு நமக்கு மிகச்சிறந்த நண்பன் அப்படின்னு தியான யோகாவில் சொல்கிறார். அதே தான் வாலி அவர்கள் சொல்லியிருக்கார். அதே தான் எம்ஜிஆர் அவர்கள்
தன்னுடைய படத்தில் பணக்கார குடும்பம் என்ற படத்தில் சொல்லியிருக்கார். அவருடைய படங்களில் இந்த மாதிரி பாட்டுக்கள் நிறைய வரும். ஸோ மனுஷன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழிதான், இந்த மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இப்போது இந்த காலத்தில் நமக்கு இருக்கிற சில இந்த மனதை கவிழ்க்கக்கூடிய சத்துருக்கள் யாருன்னாக்கா, ஒன்று இது கூட மனசு மாதிரி தான். இதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர், அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து இதுக்கு அடிமையாகிடுறாங்க. நீங்கள் இதுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, அதுதான் உங்களுக்கு அடிமையாக இருக்கணும். அதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்கள் மனசு தான் உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பன். அதே மனசு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை என்றால் அதுதான் உங்களுக்கு பெரிய எதிரி. வேறு எதிரி வேறு யாருமே வேண்டாம், உங்கள் மனசே தான் உங்களுக்கு எதிரி. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனசை கட்டுப்படுத்த வேண்டும். எப்படி? கண் போன போக்கிலே கால் போகக்கூடாது, கால் போன போக்கில் மனசு போகக்கூடாது. கண்ணும் காலும், அதாவது ஐப்புலங்கள், அதாவது ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவோம், கர்மேந்திரியங்கள்னு சொல்லுவோம். அது 10, ஐப்புலங்கள் 5, கை கால் இதெல்லாமே இன்னொரு 5. இது எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னாக்கா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷத்துக்கு குறைச்சலே இல்லைங்க. மனசு கண்ட்ரோலில் இருக்குன்னாக்கா உங்கள் சந்தோஷம் வாழ்க்கை பூராவும் உங்கள் கையில் இருக்கும். உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னாக்கா அடிக்கடி எங்கேயாவது விழுவீங்க, கஷ்டப்படுவீங்க, சோகப்படுவீங்க, அதெல்லாம் நடக்கும். மனசு தான் காரணம். மிக சிறந்த நண்பன், மிகப்பெரிய எதிரி, ரெண்டுமே மனசு தான். வணக்கம். இந்த பகவத்கீதாவில் இந்த மாதிரி சைக்காலஜி பேஸ் பண்ணி சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்பப்போ சொல்கிறேன். வணக்கம். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ.